அன்பிற்குரிய மாணவர்களே, இன்றைக்கி ஒரு கேள்வியை கவனிப்போம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்டைன்ஸ் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மோல்ஸ்? கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா இதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ கவனிங்க, இதில் கேல்குலேட் த நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பர் ஆஃப் மோல்ஸ் உங்களுக்கு தெரியும், n அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்பர் ஆஃப் மோல்ஸ் n ஈக்குவல் டு கிவன் மாஸ், அதாவது கொடுக்கப்பட்ட மாஸ், கணக்கில் கொடுத்துருக்கக்கூடிய மாஸ் பை மோலார் மாஸ். ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா கிவன் மாஸ், அதாவது கணக்கில் கொடுக்கப்பட்ட மாஸ் பை மோலார் மாஸ். ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணால் இப்போ ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் கவனிங்க, ஏ 16 கிராம் அப்படின்றது கிவன் மாஸ். அப்போது 16 கிராம் மேலே எழுதுங்க பை SO3 ஒரு சல்ஃபர் இருக்குது. சல்ஃபருடைய மாஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா 32. ஆக்சிஜனோட மாஸ் எவ்வளவுனா 16, 3 ஆக்சிஜன் இருக்கிறதுனால 48. அப்போ 48ம் 32வையும் ஆட் பண்ணிங்கன்னா 80 கிடைக்கும். இது வந்து மோலார் மாஸ். அதே மாதிரி பியில் பாருங்கள், கிவன் மாஸ் வந்து 22 கிராம் பை நைட்ரஜனோட மாஸ் வந்து எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா 14. நமக்கு 2 நைட்ரஜன் இருக்கனால 28, ஆக்சிஜனுக்கு ஒரு 16. அப்போது 38 ப்ளஸ் ஒரு 6 வந்து 44. அதே மாதிரி ஆப்ஷன் சியில் கிவன் மாஸ் வந்து 32 கிராம் பை ஒரு ஆக்சிஜனுக்கு 16, 3 ஆக்சிஜன் இருக்கிறதுனால 48. ஆப்ஷன் டியில் வந்து பாருங்கள், 10 கிராம் ஆஃப் குளோரின் இருக்குது. குளோரினுடைய கிவன் மாஸ் 10, ஒரு குளோரினுக்கு 35.5. அப்போ 2 எண்ணம் இருக்கிறதுனால அரவுண்டு நமக்கு 71 வந்துடும். ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கான ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இது வந்து 5வது வாய்ப்பாடு 16. அப்போது 16 × 5 80. ஸோ அதனால் 1/5. ஸோ 1/5 சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 0.2. அதே மாதிரி இதை பாருங்கள், 22 இருக்குது, கீழே 44 இருக்குது. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1/2. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 0.5. அடுத்து கவனிங்க, 32 இருக்குது, இது 48 இருக்குது. அப்போது 8th டேபிள் இது வந்து 4 வரும் பை 5 8 40, 6 8 48. ஸோ 4 இதை நீங்கள் 6ஆல் டிவைட் பண்ணுங்கள், போகாது. 5 8 40, 5 6 30, 6 6 36. அப்போ 0.6 மோல்ஸ் கிட்ட வரும் அரவுண்டு. அடுத்து 10 இருக்குது. ஸோ இதை 71ஆல் போகாது, அதனால் 0.1. அப்போ இது ஒரு 0.1 மோல் அப்படின்ற மாதிரி கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம எல்லாத்துக்குமே நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இதில் இருக்கிறதுலே பெரிய நம்பர் எது உங்களுக்கே ஈஸியாக தெரியும், 0.6. இப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 32 கிராம் ஆஃப் ஆக்சிஜன். இதுதான் சரியான ஆன்சர். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.